ஒரு வீடு நல்ல வீடாக மாற என்ன தேவை தெரியுமா? செல்வம் இல்லை, மனம்தான் முக்கியம். திருக்குறள் அதிகாரம் 5 இல்லறவியல். குறள் 43. தென்புலத்தார் தெய்வம் விருந்தோம்பல்தான் எனும். நான்கின் புலத்தாறு ஒழுக்கு. தமிழ் பொருள்: இல்லறத்தில் வாழ்பவன், முன்னோர்கள், தெய்வம், விருந்தினர், குடும்பத்தினர் என்ற 4 பேரையும் முறையாக காக்கும் ஒழுக்கமே சிறந்த வாழ்க்கை. எளிய விளக்கம்: ஒரு நல்ல இல்லறவான் யார்? அவர் தனது குடும்பத்தினரை மட்டும் பார்த்துக் கொள்வது போதாது. அவர் முன்னோர்களை மதிக்க வேண்டும், கடவுளை நினைக்க வேண்டும், வீட்டிற்கு வரும் விருந்தினரை அன்போடு வரவேற்க வேண்டும், குடும்பத்தினரை கவனிக்க வேண்டும். இந்த 4 கடமைகளையும் சமநிலையுடன் செய்வதே சிறந்த வாழ்க்கை. உதாரண கதை. ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற விவசாயி வாழ்ந்தான். அவன் மிகவும் ஏழை. ஆனால் அவன் மனம் பெரியது. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் முன்னோர்களை நினைத்து வணங்குவான். பிறகு கடவுளை வழிபடுவான். ஒருநாள் அவன் வீட்டிற்கு ஒரு அந்நியன் வந்தான். அவனிடம் உணவு கேட்க ராமுவிடம் இருந்த சிறிய அளவு உணவையும் அவனுடன் பகிர்ந்தான். அவனது மனைவி கேட்டாள், "நமக்கு போதாத உணவை ஏன் கொடுக்கிறாய்?" அவன் சொன்னான், "நாம் கொடுத்தால்தான் நமக்கு வரும்." காலப்போக்கில் ராமுவின் வாழ்க்கை வளம் பெற்றது. இந்தக் கதையின் பொருள்: நாம் கொடுக்கும் அன்பு, மரியாதை, பகிர்வு இவை எல்லாம் திரும்ப நமக்கு நல்ல பலனை தரும். ஒரு நல்ல இல்லற வாழ்க்கை என்பது தன்னலம் மட்டும் அல்ல, பிறரையும் நினைக்கும் வாழ்க்கை. ஊக்கவுரை: நீங்கள் பகிர்ந்தால் குறையாது, அது பெருகும். நிகழ்வாழ்க்கை சம்பவம்: பலர் இன்று பெரிய பதவியில் இருப்பதற்கு காரணம், அவர்கள் வாழ்க்கையில் ஒருநாள் யாரோ ஒருவர் உதவியதுதான். ஒரு மாணவன் பணம் இல்லாமல் இருந்தபோது ஒரு ஆசிரியர் அவனை இலவசமாக கற்றுக் கொடுத்தார். அந்த மாணவன் பின்னர் பெரிய அதிகாரியாகி ஏழை மாணவர்களுக்கு உதவ ஆரம்பித்தான். இதுவே இல்லறத்தின் உண்மை. நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு வீட்டில் விருந்தினர் வந்தார். வீட்டின் உரிமையாளர் மனைவியிடம் சொன்னார், "விருந்தினருக்கு நல்லா சாப்பாடு வை." மனைவி கேட்டாள், "நமக்கு போதுமா?" அவர் சொன்னார், "அவருக்கு நல்லா வை. நாம நாளைக்கு டயட் போலாம்." அனைவரும் சிரித்தனர். ஆனால் அந்த விருந்தினர் அந்த வீட்டை மறக்கவில்லை. கதையின் சின்ன பொருள்: சிறிய அளவில் கொடுத்தாலும் அன்புடன் கொடுத்தால் அது பெரியதாக மாறும். மீண்டும் குறள்: தென்புலத்தார் தெய்வம் விருந்தோம்பல்தான் எனும். நான்கின் புலத்தாறு ஒழுக்கு. தமிழ் பொருள் சுருக்கமாக சோகஸ்மெய்லி. முன்னோர், கடவுள், விருந்தினர், குடும்பம் இவர்கள் 4ஐயும் காக்கும் வாழ்க்கையே சிறந்த இல்லறம். முடிவு வரி: அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.